Take 3. Ready, start 1, 2. நீ சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன மினி பிளாக் பார்க்க போறோம்னா மினி vlog இல்ல vlog. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அஸ்வின் ஸ்வேதா சேனலில் இருந்து லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் பார்ப்போம், உங்களோட லவ் ஸ்டோரியை கேட்கலாம். சண்டை சண்டை சண்டை, லவ்னாலே சண்டை. எல்லாருக்கும் அந்த கல்யாணம் பண்ணிட்டோம் லேட்டா பண்ண நல்லா இருக்குமாடா, வாழ்க்கை நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பிளாக் பார்க்க போறோம்னா உங்களோட லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. அதான் இவ்வளோ பிரகாசமாக இருக்குது எங்கள் மூஞ்சி. வாங்க எங்களோட லவ் ஸ்டோரி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லுவாங்க. என்னை போட்டு விடுறியா, நீயே சொல்லு. அது ஃபஸ்ட்டு வந்து அங்கிட்டு தான் பொண்ணு கேட்டாங்க. ஸோ அதுலேருந்து தானே ஆரம்பிக்கிறோம். அதனால் அங்கிட்டிருந்து ஸ்டார்ட். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பொண்ணு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னாங்க. போச்சுடி. எப்படின்னா பொண்ணு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. நான் பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு மேடம் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, சென்னையிலேருந்து வந்தோடனே நேரில் போய் பார்ப்போன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் திடீர்னு எங்கள் அம்மா சரின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறது அப்படின்னா, திரும்ப வந்தோடனே கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சண்டே கடைக்கு போயிட்டு வந்துட்டு நானே அந்த பொண்ணு பார்க்க வேண்டிய அந்த ஸ்நாக்ஸு பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஷாக். ஆனால் பொண்ணு பார்க்க வந்தது வந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இது பார்க்க வந்தது யாருக்குமே தெரியாது. கரெக்டாக எங்கள் அத்தையோட அக்கா, அதுக்கப்புறம் எங்கள் சித்தி, சார் சித்தி 3 பேர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் தான் போனோம். ஆமாம், 3 பேர் தான் போனோம். 3 பேர் போனோம். பொண்ணை நேரில் பார்த்தேன். கேட்டேன், உங்கள் அம்மா அப்பா சொல்கிறனால நீ ஒன்றும் ஓகே சொல்கிறியா, வேறு வழி இல்லாமல் அப்படின்னு. இல்லை, எனக்கு பிடிக்கும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலி ரிலேஷன். அவங்க வந்து பொண்ணு வந்து எப்படின்னா எங்கள் அம்மா வீட்டு சைடோட ரிலேஷன். அதனால் வந்து சரி நேரில் பார்ப்போம். ஏன்னா சின்ன பிள்ளையில பார்த்தது. சின்ன பிள்ளைன்னா ஒரு 10, 3, 4, 5 இந்த மாதிரி அப்போ பார்த்தது. சரி நேரில் பார்ப்போம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு தான் நான், என் தங்கச்சி, எங்கள் அம்மாவோட அக்கா, எங்கள் அம்மா 4 பேரும் போனோம். போய் பார்த்தோம். ஓகே, பெரியம்மா வந்தாங்க. போய் பார்த்தோம். ஓகேவா கேட்டேன். ஓகே சொன்னிச்சு. அப்புறம் அப்படியே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக. அதில் என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு லக்கா இல்லை அதுக்கு லக்கான்னு தெரில, February மந்த்து ஓப்பன் ஸ்டார்ட். அதுதான் அதில் ஸ்பெஷலே. அதில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க, சரி நான் ஃபஸ்ட்டு இவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க, நான் இதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து போகிறேன். எனக்கும் அது மாதிரி தான். நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் இவங்க வந்து பொண்ணு கேட்டுப்பாங்க போல். அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டான், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வராங்களாம், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டான். நானும் என்ன சொன்னேன்னா சரி ஓகே அப்படின்னு ஆமாம் ஃபோனில் தான் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோவே காமிக்கல, சாரி ஒரு ஃபோட்டோ கூட காமிக்கல. வேணியத்தை பையன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. எனக்கு என்னடா அது பார்த்ததே இல்லை. மோஸ்ட்லி அம்மா நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கும் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அவங்கள பார்த்ததே இல்லையே, எப்படியோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த இதில் ஓகே சொன்னேன், எப்படி சொன்னேன்னு சீரியஸாக இன்னும் வரைக்கும் தெரியல. ஆனால் இப்போ இப்படி வந்து நிற்கிறோம். ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பாலாம் பிடிச்சிருக்கான்னு கேட்கவே இல்லை. அண்ணன் கேட்டதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானாக இன்ஸ்டாவில் போய் இவங்க ஐடியை சர்ச் பண்ணி இவங்கள பார்த்தேன். அப்புறம் பார்த்துட்டு காலேஜுக்கெலாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சஜஷன் கேட்டேன். இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, பார்க்க நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுங்க. சூப்பராக இருக்காங்க, கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது, கொஞ்சம் வந்து பேசிட்டு ஓகே சொன்னால் எனக்கு நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். சரி இப்போதைக்கு ஓகேவா தானே கேட்டிருக்காங்க, இப்போ மேரேஜ் பண்ண மாட்டேல, அப்போதைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா சடனாக அம்மா சொல்கிறாங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னு. ஈவினிங் வராங்கன்னா மதியம் 3 மணிக்கு சொல்கிறாங்க சண்டே. எனக்கு என்னம்மா எப்போம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி படன்னு சொல்லவே ஃபஸ்ட் டைம் வேறு, பேசினதும் இல்லை பார்த்ததும் இல்லை.
சின்ன பிள்ளையிலையாவது இவங்க பார்த்துருக்கீங்கன்னாங்க. நான் ஒரு வாட்டி கூட பார்த்துருப்பேன், ஆனால் ஃபேஸ் எனக்கு யாவுமே இல்லை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிராக்கிள் சொன்னேன்ல, அதில் என்னென்னா டீயோ காஃபியோ சம்திங் ஏதோ கொடுத்ததில் ஹார்ட் வந்துச்சு. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. சீரியஸாக அப்படி தானே. ஆனால் நான் கேட்டேன், அம்மா நீங்களாம் போய் ஹார்ட் வச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இவங்க வந்து யதார்த்தமாக ஒரு 2 days கழிச்சு பேச ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இவங்க கேட்குறாங்க, ஹார்ட்லாம் இருந்துச்சு வச்சிங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லைங்க நாங்களாம் வைக்கலை அப்படின்னு சொன்னேன். எப்படி நம்புறேன். இப்போ பொண்ணு பார்த்ததை நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அதெல்லாம் வந்து அந்த அலப்பறைகள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 2ல் பார்க்கலாம்.